எவ்வளோ ரூல்ஸ் போட்டாலும் ஃபாலோ பண்ணவே மாட்டீங்களா? அப்ப ரூல்ஸ் எதுக்கு இருக்கு அப்படின்னு ஆர்பிஐ 3 பேங்குகள கடுமையா எச்சரித்து அபராதமும் விதிச்சிருக்காங்க. யார் அந்த பேங்க்? எதனால அபராதம் விதிச்சிருக்காங்க? என்ன ரூல்ஸ் அவங்க ஃபாலோ பண்ணல அப்படின்றத பத்தி தான் இந்த வீடியோல நம்ம தெளிவா பார்க்க போறோம். ஸோ ஆர்பிஐ எல்லா பேங்க்கையும் பேங்க் மட்டும் கிடையாது, ஃபினான்ஸ் நிறுவனங்களையும் கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்களுக்கான ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸையுமே இவங்க ப்ராப்பரா மெயின்டெயின் பண்ணி அதுக்கான ரூல்ஸையும் விதிச்சிட்டு இருக்காங்க. ஸோ இந்த நிலையில தான் பேங்க் என்னென்னலாம் ஃபாலோ பண்ணணும், இதை பண்ணல அப்படின்னா இதுக்கு எவ்வளோலாம் அபராதம் விதிக்கப்படும், எவ்வளோ தண்டனை எல்லாம் இருக்கும் அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்கள் இதுல இருக்கு. இந்த நிலையில தான் இப்போ விதிகளை எல்லாம் மீறி இருக்காங்க, கரெக்டா ஒழுங்குமுறை விதிகளை ஃபாலோ பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு கோட்டக் மஹிந்திரா பேங்க், பஞ்சாப் நேஷனல் பேங்க், ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க் அப்படின்னு சொல்லக்கூடிய 3 பேங்குகளுக்கு அபராதம் விதிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம இனிமே இந்த ரூல்ஸ் எல்லாத்தையுமே ப்ராப்பரா மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு எச்சரிக்கையும் கொடுத்திருக்காங்க. முதல்ல கோட்டக் மஹிந்திரா பேங்க் என்ன விதிமுறைகளை மீறி இருக்காங்க, எதை ஃபாலோ பண்ணல அப்படின்னு பார்க்கும்போது அவங்க கடன் அமைப்பு, கடன்கள் தொடர்பான முன்பணம், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் ரூல்ஸ் ஃபாலோ பண்ணல. இப்ப ஆர்பிஐ அப்படின்னு பார்க்கும்போது ஒரு சின்ன சின்ன விஷயத்துக்கும் இதுதான் ரூல்ஸ், ஒரு சின்ன விஷயம்னாலும் இந்த ரூல்ஸ் படிதான், இந்த மெத்தட் படிதான் ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு நிறைய விஷயங்களை வகுத்திருக்காங்க. ஸோ அந்த வகையில தான் கடன் கொடுக்கறதோ இல்ல கடன் கொடுக்கறதுக்கான ஒரு முன்பணமோ இல்ல அதுக்கான ஒரு ப்ரொசீஜரோ அதுக்கான ஒரு ரூல்ஸ் எல்லாத்தையுமே கொடுத்துருக்காங்க. ஸோ அதை ஃபாலோ பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு கோட்டக் மஹிந்திரா பேங்குக்கு கிட்டத்தட்ட 61 லட்சம் பொருளுமே அபராதம் விதிச்சிருக்காங்க. ஸோ இது உடனடியா நீங்க கொடுக்கணும், ஃபைன் பண்ணி ஆகணும் அப்படின்ற மாதிரியுமே அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அடுத்ததா இருக்கக்கூடியது பஞ்சாப் நேஷனல் பேங்க். இவங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, வாடிக்கையாளர்களுடைய சேவை அப்படின்னு இருக்கு இல்லையா, ஸோ கஸ்டமர் சர்வீஸை அதுல இவங்க ரூல்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணல, இதை ப்ராப்பரா மெயின்டைன் பண்ணல, கஸ்டமர்ஸ் கிட்ட இருந்து நிறைய கம்ப்ளைண்ட் வந்திருக்கு. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள்னால இந்த பஞ்சாப் நேஷனல் பேங்குக்கு கிட்டத்தட்ட 26.6 லட்சம் பொருளுமே ஃபைன் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுவுமே அதுக்கான ஒரு ரூல்ஸை ஃபாலோ பண்ணல அப்படின்றதுக்காக தான். அடுத்ததா இருக்கக்கூடியது ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க் அப்படின்னு சொல்லக்கூடியது. இவங்க என்ன ரூல்ஸ் ஃபாலோ பண்ணல அப்படின்னு பார்க்கும்போது இவங்க கேஒய்சி ரூல்ஸை மீறி இருக்காங்க. கேஒய்சியை ப்ராப்பரா மெயின்டைன் பண்ணல, அதுல இருக்கக்கூடிய கேஒய்சி ஃபைல் பண்றதுக்கான ஒரு சில ரூல்ஸ் எல்லாத்தையுமே இவங்க மீறி இருக்காங்க அப்படின்னு சொல்லி கிட்டத்தட்ட 36 லட்சம் வருடமே ஃபைன் போட்டிருக்காங்க. ஸோ இது எல்லாமே ரூல்ஸை ஃபாலோ பண்ணல, கஸ்டமர்ஸை கரெக்டான அவங்களுக்கான ஒரு சர்வீஸ் கொடுக்கல, கேஒய்சியை சரியா ப்ராப்பரா மெயின்டைன் பண்ணல, கடன் கொடுக்கறதுல நிறைய விதிமுறைகள்ல மீறி இருக்காங்க அப்படின்றதுதான் இந்த 3 பேங்குக்குமே அபராதம் விதிச்சிருக்காங்க. சப்போஸ் நீங்க நம்ம பேங்க் சைட்லயும் இப்போ நீங்க அக்கௌண்ட் வச்சிருக்கீங்க, என்னோட பேங்க்லயும் இல்ல நான் அக்கௌண்ட் வச்சிருக்க பேங்க்லயும் இந்த மாதிரி விஷயம் நடக்குது அப்படின்னா நீங்க கண்டிப்பா ஆர்பிஐக்கு உங்களுடைய கம்ப்ளைண்ட்டை கொடுக்கலாம். ஸோ கம்ப்ளைண்ட் அதிகமா வருது அப்படின்ற பட்சத்துல கண்டிப்பா ஆர்பிஐ அந்த பேங்க் மேல ஆக்ஷன் எடுப்பாங்க. ஸோ இந்த மாதிரி அபராதம் விதிப்பாங்க, இல்ல வேற என்ன ரூல்ஸ் படி ஆக்ஷன் எடுக்கணுமோ அது எல்லாமே ப்ராப்பரா மெயின்டைன் பண்ணுவாங்க. ஸோ உங்களுக்கு ஒரு கஸ்டமர் சர்வீஸ் சரியா கிடையாது, நீங்க எது கேட்டாலும் ஆன்சர் பண்ண மாட்டாங்க, இல்ல வெளியே இருக்கக்கூடிய வட்டியை விட அதிகமா விற்கிறாங்க, இல்ல காசு ஏதாவது எக்ஸ்ட்ரா வாங்குறாங்க, இந்த மாதிரி பேங்க்லயோ பினான்ஸ் நிறுவனங்களையோ நிறைய பிரச்சனை இருக்கு அப்படின்ற பட்சத்துல கண்டிப்பா நீங்க ஆர்பிஐக்கு ஒரு கம்ப்ளைண்ட் ஃபைல் பண்ணலாம். அந்த கம்ப்ளைண்ட் நீங்க ஃபைல் பண்றீங்க அப்படின்ற பட்சத்துல கண்டிப்பா இந்த ஆக்ஷன்ஸ் எல்லாமே எடுப்பாங்க. ஸோ இந்தந்த பிரச்சனைக்கெல்லாமா நம்ம ஆக்ஷன் எடுப்பாங்க, இது சின்ன பிரச்சனை தானே அப்படின்னு எதுவுமே கிடையாது. பேங்க் எந்த ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனை மீறினாலும் அது சின்ன விஷயமா இருந்தாலும் நீங்க கண்டிப்பா அதுக்கு கம்ப்ளைண்ட் ஃபைல் பண்ணலாம். அதுக்கான ஒரு அபராதமோ இல்ல வேற ஏதாவது ஆக்ஷனோ கண்டிப்பா ஆர்பிஐ சார்பில் நடத்துவாங்க. மேலும் ஈடி தமிழ் சேனல்ல வரப்போகும் பிசினஸ் மற்றும் அது ரிலேட்டடான வீடியோவை பார்க்க உடனே கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க.